நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு இருக்கிற ஒரே பையன் இந்த வயசான காலத்துல என் கூட இல்ல. ஏதோ துபாய்க்கு வேலை செய்ய போயிருக்கானா. ஃபோன் பண்ணி தான் பாப்போம். அப்பா நல்லா இருக்கியாப்பா? என்னது உன் பொண்டாட்டியா? நல்லா இருக்கா. ஏண்டா பெத்த தாய் ஃபோன் பண்ற, பொண்டாட்டி எப்படி இருக்கன்னு கேக்குறியாடா? நானா இருக்க. டேய் உனக்கு ஒன்று தெரியுமாடா, இப்பெல்லாம் நானும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டிருக்கிறதே இல்லை. ஆமா நீ எப்ப வருவ? இந்த தீபாவளிக்கு வரமாட்டியா? சரி வை ஃபோனு. என்னது காப்பி எடுத்துக்கவா? அத்தை காப்பி எடுத்துக்கோன்னு சொல்ல வந்தேன். வட உங்க கார்டு வேற கேட்க மாட்டேன். முதல்ல உங்க கார்டு செக் பண்ணுங்க. செக் பண்ண வேண்டியது காதை இல்லடி, வடத்தாண்டி. அத்தை இந்தாங்க பாயாசம் வடை. அட என்னடி விசேஷம்? திடீர்னு பாயாசம்? அத்தை உங்களுக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பிறந்த நாளை கூட ஞாபகம் வச்சுக்கிற. என் மேல அவ்வளோ பாசமாடி உனக்கு. இல்லத்த உங்க காலையில ஆசீர்வாதம் வாங்குற பாக்கியம் அடுத்த வருஷம் கிடைக்குமோ கிடைக்காதா? என்ன திமிருடி உனக்கு? அத்தை கோபப்படாதீங்க. என் கையால செஞ்சு பாயாசம் வடை எடுத்து சாப்பிடுங்க அத்தை. அத்தை மறந்துடாம அந்த பாயாசத்தையும் குடிச்சிடுங்க. அப்புறம் அந்த வடையும் சாப்பிட மறந்துடாதீங்க அத்தை. மறுபடியும் சொல்றேன், அந்த பாயாசத்தையும் அந்த வடையும் சாப்பிட மறந்துடாதீங்க. வண்டலூர்ல இருந்து பொண்ணு எடுத்தேன். இவளுக்கு வடை சுட தெரியும் இப்பதாங்க தெரியுது. இந்த வடையில இருக்கிற சுச்சவன் அவன் நடையில தெரியுது. எதுக்கும் டெஸ்ட் பண்ணுவோம். பார்த்து உன் வாய்க்கு வந்துற போகுது. அப்பா காக்கா சாகல. இப்ப வடைய சாப்பிடலாம். இது என்ன பாயாசமா? இதுல பாட்டால கலந்தாலும் கலந்திருப்பா. எதுக்கும் இதையும் டெஸ்ட் பண்ணுவோம். என்ன வாய் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு? தலையில தான் குடிக்குமா, வாயில வைமா. அப்பா பூடையும் சாகல. இப்ப பாயாசத்தை குடிக்கலாம். அத்தை இருக்கீங்க?